அன்பார்ந்த பெற்றோர்களே, நண்பர்களே, தவக்காலத்தில் நான் என்கின்ற சிந்தனை வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் உங்களோடு சோதனைகள் என்ற தலைப்பில் என்னுடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனித வாழ்வில் சோதனைகள் தவிர்க்க முடியாதவை. சோதனைகளை நாம் ஆங்கிலத்தில் டெம்ப்டேஷன் என்று அழைக்கிறோம். சோதனைகள் நம்மை கவர்ந்திழுக்கின்றன. சோதனைகள் நமக்கு பொருட்களாக, ஆட்களாக அல்லது வேறு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இதை வாங்கியாக வேண்டும், இதை சாப்பிட்டு ஆக வேண்டும், இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்கின்ற நிலை நம்முடைய வாழ்வில் சோதனைகளாக இருக்கின்றன. நமக்கு வருகிற சோதனைகள் நம்மை வீழ்த்திவிட அனுமதிப்பதுதான் நமது பலவீனம். சோதனைகளை வென்று சாதனை படைக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். கடவுள் மனிதனின் வாழ்வில் சோதனைகளை அனுமதிக்கிறார். காரணம், மனிதன் அவற்றையெல்லாம் வென்று சாதனையாளனாக மாறுவான் என்பதற்காக. இயேசுவும் தன்னுடைய பணி வாழ்வில் தொடக்கத்தில் 40 நாட்கள் பாலை நிலத்தில் தவம் இருந்தபோது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் சோதனைகளை எல்லாம் இறை வார்த்தையால் வெற்றி கொண்டார். பொன் நெருப்பால் புடமிடப்படுவது போல நம்முடைய வாழ்வும் இப்படிப்பட்ட சோதனைகளால் புடமிடப்படுகிறது. இந்த சோதனைகள் நமக்கு கடவுளிடமிருந்து பிரிப்பதாக இருக்கின்றன. எனவே இந்த தவக்காலத்தில் கடவுளோடு நெருங்கி வர முயற்சிப்போம். சோதனைகளை வென்று சாதனை படைப்போம். ஜெபம். எங்கள் சோதனை வேளையில் எங்கள் துணை நிற்கும் இறைவா, நாங்கள் சோதனையில் விழாமல் எங்களை தாங்கிடவும், நாங்கள் சோதனைகளை வென்று சாதனை படைக்கவும் அருள் தாரும். ஆமீன்.